வணக்கம் மக்களே. கடன் இத வாங்காத ஆளே இல்லன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு அவசரத்துக்கு லோன் எடுத்துட்டு சூழ்நிலை காரணமா அத நம்மளால கட்ட முடியாம போயிருக்கும். பேங்க்ல இருந்து நோட்டிஃபை பண்ணியும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா டெப்ட் கலெக்டிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒருத்தர், ஐயா நீங்க இந்த பேங்க்ல இவ்ளோ லோன் வாங்கிருக்கீங்க, இவ்ளோ கட்டி இருக்கீங்க, இன்னும் இவ்ளோ கட்டல, எப்ப கட்டுவீங்க, இது கட்டலன்னா இது இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்படின்னு சாஃப்டா சம்டைம்ஸ் ரூடா கூட சிலர் பேசிருப்பாங்க. நாமளும் வந்தவன் சத்தம் போட்டா மானம் போயிரும், கடன் வாங்கிட்டோம் இவன் பேச்ச கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு தலை குனிஞ்சு பம்மி அவங்கிட்ட பதில் சொல்லி இருந்திருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கடன் கொடுத்தவங்க வாங்கினவங்க அத வசூல் பண்ண வர்றவங்க இவங்கெல்லாம் இத பண்ணணும் இத பண்ணக்கூடாது அப்படின்னு RBI அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிதானே கேக்குறீங்க? தேவையில்லாத அவமானத்தை தடுக்க, தேவையில்லாத பயத்தை தவிர்க்க, தேவையில்லாத மன அழுத்தத்தை தடுக்க, டெப்ட் கலெக்டிங் ஏஜென்ட்டோட தேவையில்லாத முறையில்லாத செயல்களை சுட்டிக்காட்ட, இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட ரைட்ஸ நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். உங்களை அணுகக்கூடிய ஏஜென்ட் ப்ராப்பரா ட்ரெயின் ஆனவங்களா தான் இருக்கணும். உங்களை மதிப்போட தான் நடத்தணும். தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறதோ, தரக்குறைவா நடத்துறதோ, மிரட்டுறதோ இல்லனா ஹராஸ் பண்றதோ செய்யக்கூடாது. உங்களை அவங்க நேரடியாவோ இல்ல கால் பண்ணியோ நைட்டு 7 மணிக்கு மேலேயோ காலைல 8 மணிக்கு உள்ளேயோ கால் பண்ணி பேசக்கூடாது. நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸையோ, அதை திருப்பி கட்டுறது பத்தின உங்களோட பர்சனல் டீடைல்ஸையோ உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, நீங்க வேலை பாக்குற இடத்துல இருக்கிறவங்க இப்படின்னு யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. உங்க டீடைல்ஸ கான்பிடென்ஷியலா, அதாவது யாருக்குமே தெரியப்படுத்தாம அவங்க வச்சிருந்திருக்கணும். உங்ககிட்ட இருந்து வலுக்கட்டாயமா உங்க சொத்துக்களை அவங்களால பறிமுதல் பண்ண முடியாது. லோனோட தொகை என்ன, EMI எவ்வளவு கட்டணும், அதுக்கு டியூ டேட் என்ன, நீங்க லேட்டா கட்டினா அபராதம் எவ்வளவு இருக்கும், அதை எப்படி நீங்க சரி செய்யலாம், இப்படி எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு அவங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களை பயமுறுத்தியோ லோனை திருப்பி கட்ட சொல்லி மிரட்டக்கூடாது. உங்களுக்கு வேலை கொடுத்தவங்கள இல்ல கொடுக்கறவங்க கிட்ட உங்க லோன் டீடைல்ஸ பத்தி சொல்லக்கூடாது. உங்களை அவமானப்படுத்துறது மாதிரியான மெசேஜஸ போஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு கடன் கொடுத்த இல்லனா உங்களுக்கு உங்க கடனை வசூல் பண்ற ஏஜென்ட் இவங்களை அனுப்புன பிரைவேட் அல்லது பப்ளிக் பேங்க்ஸ், கிராமப்புற வங்கிகள், சின்ன பினான்ஸ் வங்கிகள், NBFCs, ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனிஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இப்படி யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு இது பொருந்தும். கடன் வாங்குறவங்கள அதிகார துஷ்பிரயோகத்துல இருந்து பாதுகாக்க, பணத்தை முறையா திரும்ப பெறத உறுதிப்படுத்த, கடனாளிகளோட மரியாதைய கடன் வசூல் நேரத்துல உறுதிப்படுத்த, டெப்ட் கலெக்ஷனை லாஃபுல்லா அப்புறம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடக்குது அப்படிங்கறத உறுதிப்படுத்துறது இப்படின்னு பல விஷயங்களுக்காகத்தான் RBI இந்த ரூல்ஸ கொண்டு வந்திருக்காங்க. நான் மேல சொன்ன எல்லா ரூல்ஸையுமே உங்ககிட்ட பணம் வாங்க வர்ற ஏஜென்ட் மீறினாங்க அப்படின்னா அவங்க மேல IPC செக்ஷன் 506 படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. சப்போஸ் போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மறுத்தா, அதாவது FIR போடுற அளவுக்கு சீரியஸான விஷயம் இல்ல அப்படின்னு மறுத்துட்டாங்க அப்படின்னா NC நீங்க ஃபைல் பண்ணலாம். அதாவது அவங்க FIR தான் போட மாட்டாங்க, ஆனா அவங்க கம்ப்ளைண்ட அவங்களோட ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. சோ இது ஒரு ரிட்டன் ப்ரூஃபா இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு அந்த ஏஜென்ட்டால தொல்லை அதிகரிக்கும் போது இதுவே உங்களுக்கு அபிஷியல் ப்ரூஃபா மாறும். நீங்க கேஸ் போடலாம், பேங்குக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், டைரக்டா கோர்ட்டுக்கே. ஆமாங்க, டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ் அப்படிங்கிற கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிபதி கிட்ட முறையிட்டு அவர் போலீஸ்க்கு இந்த கேஸ ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி விசாரிக்க சொல்லி தீர்ப்பு சொல்லுவாரு. இந்த DRT அப்படிங்கிறது கடன் வசூல் வழக்குகள் இதை மட்டுமே ஸ்பெஷலா ஹேண்டில் பண்ணி அதுக்கு சிவில் கோர்ட்டை விட சீக்கிரமா தீர்ப்பு சொல்லக்கூடிய சிறப்பு நீதிமன்றம். அது போல NBFCலயுமே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுவும் இல்லனா RBIக்கே நீங்க டைரக்டா கம்ப்ளைண்டும் பண்ணலாம். சோ மக்களே, உங்களோட உரிமையையும் மரியாதையையும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Subscribe to One India and never miss an update.